மேச ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களைப் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். மேச ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்கள். நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் கொண்டவர்கள். நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருப்பார்கள். நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு கொண்டவர்கள். மேச ராசியானது காலபுருஷனின் தலையை குறிக்கும் ராசியாகும். ராசிகளில் இது முதல் சர ராசியாகும். மேச ராசிக்கு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகியவை நட்பாகவும், கடகம், விருச்சிகம், மீனம் பகையாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் போன்ற ராசிகள் சமமாகவும் கருதப்படுகின்றன. மேச ராசியில் பிறந்தவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் உடையவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பு பாசம் கொண்டவர்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவி செய்வார்கள். எந்த இடையூறு ஏற்பட்டாலும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்து விடுவார்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்படும். செவ்வாய் அதிபதியாக விளங்கும் இந்த மேச ராசியில்தான் சூரிய பகவான் உச்சமடைகிறார். உடன் பிறந்தவர்கள் மீது அதிக அன்பும் பாசமும் கொண்டிருப்பார்கள். மேச ராசிக்காரர்களிடம் பல விஷயங்களை கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகமாக இருக்கும். பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டென்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. எடுத்த காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். எதிலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டும் தன்மை இவர்களுக்கு உண்டு. மேச ராசியில் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவை இடம்பெறுகின்றன. இந்த மேச ராசி பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவத்தை பெற்றுள்ளது. இவர்களது வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். மேச ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்குவது மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். நன்றி, வணக்கம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். ரிஷப ராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள். சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு என்பதால் இந்த ராசிக்காரர்கள் நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள். மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காணுவதில் துடிப்பாக இருப்பார்கள். நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்கள். மற்றவர்களிடம் பிரதிபலன் பாராமல் உதவி செய்வார்கள். சண்டையை கண்டால் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாக்கி விட தயங்க மாட்டார்கள். ரிஷப ராசியில் சந்திர பகவான் உச்சமடைகிறார். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வதுடன் குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள். இவர்கள் விவசாயம், தோட்டக்கலை, பூச்செடி, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீகம் முதலியவற்றில் ஈடுபடுவார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம், நாட்டியம், அழகு கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். ரிஷப ராசியில் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் அடங்கும். ராசிகளில் ரிஷப ராசி ஸ்திர ராசியாகும். குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுப கிரகம் சுக்கிரன் ஆவார். அழகுக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். ரிஷப ராசி ஒரு பெண் ராசியாகும். இந்த ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நீர் ராசியாக வருகிறது. ரிஷப ராசிக்கு கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பாகவும் மற்ற ராசிகள் பகையாகவும் வருகிறது. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசியப்படுத்தும்
அழகான தோற்றத்தை கொண்டிருப்பார்கள். இவர்களது கண்களுக்கு என்றே தனி அழகு உண்டு. இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் புகழ், கௌரவம், அந்தஸ்து யாவும் அமையும். இவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பார்கள். இவர்களது செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களில் இவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சிகரமாகவும் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள். சகோதரர்களிடம் அதிக அன்பும் பாசமும் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு மத்திய வயதில்தான் சுகபோகமான வாழ்க்கை அமையும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டு. இந்த ராசியில் பெண் பிறக்கும்போது அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம். இதனால் இவர்களின் வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம். மிதுனம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குண நலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். யாருடைய தெய்வம் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பார்கள். யார் வந்து இவர்களிடம் உதவி கேட்டாலும் அவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்வார்கள். இவர்கள் புதனின் அம்சத்தில் பிறந்திருப்பதால் சிரித்த முகத்துடன் இனிமையாக பேசி மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாக செய்து முடிப்பார்கள். இவர்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக திகழ்வார்கள். தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவார்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள். இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழவே ஆசைப்படுவார்கள். பெற்றோர்களை அதிகம் நேசிப்பார்கள். உறவினர்களை மதிப்பார்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பார்கள். கடின வேலையை தவிர்த்து புத்திசாலித்தனமான வேலையை தேர்ந்தெடுப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள். இவர்களுக்கு திருமணம் என்பது மிகவும் தாமதமாக நடைபெற்றாலும் மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும். மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கியுள்ளன. மிதுன ராசி உபய ராசி ஆகும். இரட்டையர்களை ராசி சின்னமாக கொண்டுள்ளது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மீன் போன்ற அழகான கண்கள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் துலா போல் துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அனைவரிடமும் நயமாக பேசி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்வார்கள். இவர்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். இதனால் இறையருள் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. மிதுன ராசி பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை கொண்டுள்ளது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம். இவர்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். நன்றி, வணக்கம். கடக ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். கடக ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டது. நீர்வாழ் உயிரினங்களைப் போலவே நண்டுகள் தங்கள் எல்லையை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். தன் எல்லையை யாராவது நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை. பஞ்சபூத தத்துவத்தில் கடகம் நீர் ராசியாகும். கருணைமிக்க இதயம் கொண்டவர்கள். சக மனிதர்களை கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறமை கொண்டவர்கள். அவர்கள் மீது
தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டார்கள். கடக ராசியின் அதிபதி சந்திரன் பகவான் ஆவார். கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களின் அனைத்து பாதங்களும் அடங்கும். 12 ராசிகளில் இது 2வது சரராசியாகும். இது ஒரு பெண் ராசியாகும். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி கடகமாகும். கடக ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் நட்பு ராசியாகும். பார்வையில் ஒரு அழகிருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டவர்கள். இவர்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் இவர்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். இவர்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களை வலுவிழக்க செய்வார்கள். இவர்களின் ராசிநாதன் சந்திரன் பகவான் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன் ஆட்டி வைக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறுகிறது. இவர்கள் வெகு விரைவில் மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்து விடுவார்கள். கடக ராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். இவர்கள் இரக்க குணமும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள். இவர்களிடத்தில் கற்பனை திறன் மிகுந்து காணப்படும். கடக ராசியில் பிறந்தவர்கள் சுகபோகமான வாழ்க்கையை விரும்புவார்கள். எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள். கடக ராசியினர் தன் தாயின் மீது அதிக அன்பும் பாசமும் கொண்டிருப்பார்கள். கடக ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மனை வழிபடுவது இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும். நன்றி, வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குண நலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆவார். சிம்ம ராசியில் மகம், பூரம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் அடங்கியுள்ளன. சிம்ம ராசியானது காலபுருஷனின் இதயத்தை குறிப்பிடும் 2வது ஸ்திர ராசியாகும். சிம்ம ராசிக்கு பகலில்தான் வலு அதிகமாக இருக்கும். மேசம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக இருக்கின்றன. சிம்ம ராசியின் அதிபதி ராஜா கிரகமாகிய சூரியன் என்பதால் சகல சுகங்களுடன் ராஜபோகத்துடன் இருக்கவே விரும்புவார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும். இவர்கள் அழகாகவும் அறிவாகவும் இருப்பார்கள். இவர்கள் ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை முடித்து காட்டுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் சிந்தனை, செயல், சொல் போன்ற எல்லா விஷயங்களிலும் வேகமாக இருப்பார்கள். இவர்கள் எதிரிகளை கூட மன்னிப்பார்கள். ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள். ஆனால் வந்த சண்டையை விடமாட்டார்கள். இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு சிறிதும் குறைவு இருக்காது. இவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளும் தன்மை கொண்டவர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுவார்கள். இவர்கள் மற்றவர்களின் கீழ் வேலை செய்தால் இவர்களுக்கு அறவே பிடிக்காது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களை மற்றவர் அதிகாரம் செய்து வேலை வாங்க முடியாது. ஆனால் அன்பாக சொன்னால் வேலை தன்னாலே நடக்கும். ராசியில் சூரியன் பலம் இருந்தால் இவர்கள் அதிகாரம் செய்யும் பதவிகளில் இருப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலையில் இருக்கும் சிவபெருமானை வணங்குவது நல்லது. நன்றி, வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் மற்றும் அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னி ராசி உடையவர்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வாழ்வார்கள். எந்த ஒரு காரியங்களையும் செய்வதற்கு முன் தன் குடும்பத்தில் கலந்து பேசிய பிறகே செயல்படுவார்கள். இவர்கள் கையில் எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்வார்கள். வீடு, வாகனம்
போன்ற வசதிகளை அமைத்து கொள்வார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன் குணங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் உடையவராக இருப்பார்கள். பயணங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள். புதிதாக உடை அணிவதை அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் மிக்கவர்கள். இவர்களின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அழகாக இருப்பார்கள். இவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்னவென்று அறிந்திட முடியாது. புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கன்னி ராசியாகும். இவர்கள் மற்றவர் மனதில் உள்ளதை அறியும் ஆற்றல் மிக்கவர்கள். எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் அபார ஞாபக சக்தி இவர்களிடம் இருக்கும். இவர்களிடம் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் இருக்கும். இவர்களுக்கு தங்களது அறிவு, திறமை, பேச்சாற்றல் மூலம் பணவரவுகள் உண்டாகும். கன்னி ராசிக்காரர்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவார்கள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் இவர்களின் அறிவு, திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டுவார்கள். நன்றி, வணக்கம். துலாம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குண நலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். துலாம் ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியது. பஞ்சபூத தத்துவங்களில் காற்றை குறிக்கும் ராசி துலாம் ராசி. எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள். அதிக புத்திசாலியாகவும் அனைவராலும் கவர்ந்திழுக்கும் தோற்றமுடையவர்களாகவும் இருப்பார்கள். துலாம் ராசியினர் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள். அதில் வெற்றியும் காண்பார்கள். காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை. துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள். அனைவரிடமும் இயல்பாக பழகும் குணம் கொண்டவர்கள். மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை, விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றின் மீது கூட அன்புடனும் காதலுடனும் இருப்பதால் சமூகத்தில் துலாம் ராசியினர் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசியினர் மற்ற பாலினத்தரை வசியம் செய்து தன் வசம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். துலாம் ராசியினர் தங்களின் துணையை அணு அணுவாக ரசித்து காதலிப்பார்கள். அவர்களின் ரசனை உணர்வும் அதிகம். துலாம் ராசிக்காரர்கள் கருணையும் கவர்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள். ஒருவரை எடை போடுவதில் இவர்கள் கெட்டிக்காரர்கள். துலாம் ராசி பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவார்கள். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவார்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது முடியாத காரியம். எதற்கும் சளைக்காமல் பாடுபடுபவர்கள் என்பதால் தோல்விகளை கண்டு எளிதில் துவண்டுவிட மாட்டார்கள். சிறு வயதில் பல கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காக வீடு, மனை, வண்டி, வாகனம் வசதிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம். துலாம் ராசிக்காரர்கள் இத்தலத்துக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவர். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் குண நலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன. பூமிக்காரகனான செவ்வாய் இவர்களின் ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலாவது இவர்கள் பெயரில் சொத்து எப்போதுமே இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவார்கள். இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுவயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள்.
பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள். இவர்களின் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை இவர்களுக்கு உண்டு. இவர்களின் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள். இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது. இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வார்கள். குடும்பத்தார் மீது அதிக அன்பு, பாசம் காட்டுவார்கள். மற்றவர் மனதில் நினைப்பதை அறியும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு சிறு வயதில் இருக்கும்போதே பல கஷ்டங்களை அனுபவிப்பதால் அந்த கஷ்டத்தின் மூலம் பல வாழ்க்கை பாடங்களை இயற்கை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதனால் இவர்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் சித்தர்களையும் மகான்களையும் வணங்குவது வாழ்க்கை மெய்ப்பொருளை உணரச் செய்யும். நன்றி, வணக்கம். ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசியில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதமும் இதில் அடங்கியுள்ளன. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசியாகும். இந்த ராசி இரவில் வலுப்பெற்றிருக்கும். குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவார்கள். நட்புக்கும் குணத்திற்கும் மட்டுமே மரியாதை கொடுப்பார்கள். செல்வந்தரை காட்டிலும் நல்ல குணம் கொண்டவரை விரும்புவார்கள். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் பெரும்பாலும் வாழ்வார்கள். அனைவருக்கும் மரியாதை கொடுப்பார்கள். கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் சுபாவம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பல சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவராக இருப்பார். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. இவருக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது. சுறுசுறுப்பாக எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். கள்ள கபடமின்றி எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகத்தான் பழகுவார்கள். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள். இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ள முடியும். தனுசு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கும் தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். அதனால் அமைதி பெருகும். நன்றி, வணக்கம். மகரம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2ஆம் பாதங்களும் மகர ராசியில் அடங்கியுள்ளன. காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 முழங்கால்களையும் குறிக்கும் 4வது சரராசியாகும். இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள். இவர்கள் வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்கள். கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்ட இவர்கள் கருத்துக்களை கூறும்போது அழுத்தம் திருத்தமாக பேசுவார்கள். தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்கள் ஆனாலும் சரி, விரோதிகள் ஆனாலும் சரி, ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் உயர்ந்த பண்பு கொண்டவர்கள். மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றனவோ அதுபோல இவர்கள் மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோர்வு அடைய மாட்டார்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து
அதல பாதாளத்துக்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பார்கள். இவர்களின் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் கிரகம் என்பதால் எதிலும் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவார்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். மகர ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவார்கள். இவர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதிதான் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் பகவான் வருகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கை துணை ரசனை மிக்கவராக இருப்பார். இவர்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார். மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள். நன்றி, வணக்கம். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குண நலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். கும்ப ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தின் 3, 4ஆம் பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3ஆம் பாதங்களும் அடங்கியுள்ளன. கும்ப ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்றை குறிக்கும் ராசி. இது ஒரு ஆண் ராசியாகும். கும்ப ராசி ஒரு குடம் போன்ற அமைப்பை கொண்டது. குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். அதுபோல்தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பார்கள். இவர்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே இவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பார்கள். ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டிருப்பார்கள். ஒரு காரியத்தை இவர்களிடம் ஒப்படைத்தால் கண்ணும் கருத்துமாக அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். இவர்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்கள். நியாய அநியாயங்களை யாருக்கும் பயமின்றி எடுத்துரைக்கும் ஆற்றல் படைத்தவர்கள். சொன்ன சொல் தவறமாட்டார்கள். கும்ப ராசிக்காரர்கள் உண்மை பேசுவதை குறிக்கோளாக கொண்டவர்கள். தன்னிடம் பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் வல்லவர்கள். பிறர் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள். இவர்களுடைய பிள்ளைகளால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் உயரும். ஜோதிடம், மாந்திரிகம் போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் மன வாழ்க்கை பொறுத்தவரை வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பல நல்ல உயர்வுகளை பெறுவார்கள். இவர்களுக்கு பணவரவு போதுமென்ற அளவிற்கு கிடைக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எல்லா சக்திகளும் நிறைந்த கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயம் சென்று வந்தால் இவர்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நன்றி, வணக்கம். மீனம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குண நலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். மீன ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். மீனம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் இதில் அடங்கியுள்ளன. இது காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 பாதங்களை குறிக்கும். இவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள். இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் அளந்து பேச வேண்டும். இவர்கள் தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாக இருப்பார்கள். மற்றவர்களின் சுக துக்கங்களை தம்முடைய சுக துக்கங்களாக நினைப்பார்கள். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவார்கள். தன காரகனான குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்பார்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை மீனம் ராசியில் பிறந்தவர்கள் சுகபோகமான வாழ்க்கையை விரும்புவார்கள். இவர்களின் விருப்பத்திற்கேற்ப வாழ்க்கை துணை அமையும். இவர்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் பகவான் வருகிறார். இவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே சற்றென்று வாழ்க்கை தரம் உயரும். ஆயுள் காரகனாக சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் அடைவதால் நீண்ட ஆயுள் இவர்களுக்கு உண்டு.
இவர்கள் தங்கள் சொந்த முயற்சியினால் செல்வம் சேமிப்பார்கள். தான் உழைத்த சம்பாதித்த பணத்தில் பூமி, வீடு, மனை, வண்டி, வாகனங்களை அமைத்துக் கொள்வார்கள். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு இவர்களின் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் இவர்களில் பல பேர் சுய தொழில் ஈடுபடவே விரும்புவார்கள். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளும் மீனம் குறிக்கிறது. பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோயிலுக்கு செல்லும்போது இவர்கள் வாழ்வில் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும். பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்கும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஆகும். இந்த கோவிலுக்கு செல்லும்போது இவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நன்றி, வணக்கம்.